வணக்கம். அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரக்கூடிய 23 பேர் அதிரடியாக பணி நீக்க உத்தரவு செய்யப்பட்டிருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார். பள்ளிகளில் பயிலக்கூடிய அந்த மாணவ மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சமீபத்தில் ஒரு பேட்டியிலே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருந்தார். குறிப்பாக கடந்த 3 ஆண்டுகளில் பள்ளி மாணாக்கர்களுக்கு பாலியல் தொல்லை அளித்த குற்றச்சாட்டில் 238 ஆசிரியர்கள், அதில் ஆசிரியர் அல்லாதவர்களும் அடக்கும் என 238 பேர் இருக்கிறார்கள் என்றும், அதில் 36 பேர் வெளியிலும் சிறையிலும் இருக்கிறார்கள் என்றும், 11 பேர் குற்றம் நிரூபிக்க முடியாமல் மீண்டும் பணியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றும் புள்ளி விவரங்களை தெரிவித்திருந்தார். மேலும் 4 பேர் அவர்களில் இறந்து விட்டார்கள் என்றும், 46 பேர் மீது மார்ச் மாதம் 10ஆம் தேதி இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எனவே அந்த 46 பேரில் 23 பேர் குற்றம் செய்திருப்பதாக நிரூபணம் ஆகி இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த 23 பேரும் பணியிலிருந்து நீக்கம் செய்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உத்தரவிட்டிருக்கின்றார். மேலும் சிலர் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பள்ளியை பொறுத்தவரையிலே ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். எனவே இது போன்ற தேவையற்ற வேலைகளில் அவர்கள் ஈடுபடுவது ஒருபோதும் அரசு பார்த்து கொண்டு சும்மா இருக்காது என்று ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது.